ஹலோ சிபிஎஸ்இ நண்பர்களே, எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் இன் 10th ஸ்டாண்டர்ட், இந்த வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்காக தான். இந்த குரூப் செம்ம ஆக்டிவாக இருக்குது. டெய்லி வி ஆர் போஸ்டிங் போல்ஸ், வி ஆர் போஸ்டிங் டிப்ஸ், வி ஆர் போஸ்டிங் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ யாருக்கெல்லாம் இது வேணுமோ ப்ளீஸ் ஜாயின். த லிங்க் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரிஃப்ராக்ஷனில் பேஸ் பண்ண ஒரு சம். சரியா? இந்த சம்மில் ஆக்சுவலாக நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. அதனால் ஓட்டி ஓட்டி பார்க்காம கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நான் நடுவில் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். Okay, so yes, let's get into the question. An object is placed at a distance of 12 centimeter in front of a concave mirror அப்படின்னு சொல்லிட்டாங்க. So concave mirror is a clue. ஓகேவா? So it forms a real image 4 times. சரியா? It forms a real image 4 times larger than the object அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ரியல் இமேஜ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன க்ளூ. பிகாஸ் ரியல் இமேஜ்னால் எப்பவுமே எப்படி இருக்கும்? இன்வெர்ட்டடாக இருக்கும். ஸோ மேக்னிஃபிகேஷன் மைனஸில் வரும் அப்படின்றது தான் க்ளூ. யுவர் க்ளூ நம்பர் 1 அப்படின்றது வந்து என்னது? ரியல் இமேஜ் எப்போவுமே இன்வெர்ட்டடான ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ மேக்னிஃபிகேஷன் உங்களுக்கு நெகட்டிவாக தான் வரும். அவங்களே சொல்லியிருக்காங்க 4 times லார்ஜர். ஸோ 4 times தலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ எஸ், லெட்ஸ் ப்ரொசீட். டிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ வந்து 12 சென்டிமீட்டர். கான்வெக்ஸோ கான்கேவோ யூன்னு போட்டாலே மைனஸ் போட்டுருங்க. அதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சரியா? ஸோ மேக்னிஃபிகேஷன் நம்ம இப்போ தான் சொன்னேன் -4 times லார்ஜர். ஓகே, ஆனால் வந்து ரியல் இமேஜ் அப்படின்றதுனால அது உல்டாவாக தான் வரும். சரியா? ஸோ இப்போ நம்ம வி கண்டுபிடிக்கலாமா? அதான் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃப்ரம் த மிரர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா தெரியும்ல, m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி பை யூ. ஓகேவா? ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ m இஸ் ஈக்குவல் டு -4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மைனஸ் வி அப்படியே இருக்கட்டும். யூ வந்து -12 வந்திருக்குமா? எஸ். ஓகே, ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ 12 இன்ட்டு 4 வந்திருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ வி இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் வெறும் 12 தான். 12 இன்ட்டு -4 என்ன வந்திருக்கும்? 12 இன்ட்டு -4 வில் பி -48 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் வி. சரியா? ஸோ வி கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஸோ வி கண்டுபிடிச்ச உடனே வாட் வி வில் ஃபைண்ட், ஆல்சோ ஃபைண்ட் த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபோக்கஸ் ஃபார்முலா தெரியும் இல்லையா? 1/f இஸ் ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. ஓகே, ஸோ இதுதான் லென்ஸ் ஃபார்முலா இல்லையா? ஸோ ஸோ 1/f என்ன தெரியாது, கண்டுபிடிக்கணும். 1/v இப்போ தான் கண்டுபிடிச்சோம், -48 மைனஸ் 1/-u என்ன வந்திருக்கும்? -12 வந்திருக்கும். இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும். ஸோ -1/48 ப்ளஸ் 1/12 வந்திருக்கும். ஸோ 48க்கும் 12க்கும் எல்சிஎம் வந்து என்ன வந்திருக்கும்? 48 தான் வந்திருக்கும். சரியா? ஸோ 48 1/1 இது -1 தான். ப்ளஸ் இது வந்து 4 வந்திருக்கும். 12 4 இன்ட்டு மேலேயும் 4 வந்திருக்கும். இட் இஸ் 4. ஸோ 4 - 1 இஸ் 3. 3/48 அப்படின்றது தான் வந்து 1/f. ஓகேவா? ஸோ 3 1 116 வந்திருக்கும். அப்போ வெறும் எஃப் என்ன வந்திருக்கும்? வெறும் எஃப் வந்து 16 சென்டிமீட்டர் வந்திருக்கும். ஸோ நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். வியும் கண்டுபிடிச்சிட்டோம், எஃப்பும் கண்டுபிடிச்சோம். சிபிஎஸ்சி 10th பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இந்த 1/f வந்து டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணுற மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் கொடுத்துட்டு விஓ யூஓ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி தான் வரும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக டீட்டெயிலாக உள்ளே போக வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது சாப்டர்ஸ் லெசன்ஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். நாளை மீண்டும் சந்திப்போம். பாய்.